ஹலோ ட்ரேடர், வணக்கம். நான் வெங்கட். போன வாரம் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம எவ்வளோ ட்ரேட் எடுத்தோம், எத்தனை பாயிண்ட்டு நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார், நீங்கள் பிஎன்எல் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக கூடிய விரைவில் நான் பண்ணுறேங்க. முன்னாடி நான் என்னுடைய எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன், எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டி இருந்தது, கொஞ்சம் செட்டப்லாம் மாடிஃபை பண்ண வேண்டியிருந்தது. இப்போ மறுபடியும் அதுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக நான் மறுபடியும் உங்களுக்கு லைவாகவே எவ்வளோ லாட் சைஸ் எடுக்கிறோம், எத்தனை குவான்டிட்டி, அதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட், இதெல்லாம் லைவாக நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்குல்ல, அதே மாதிரி உங்களுக்கு பிஎன்எல்லையும் ப்ராஃபிட் லாஸை சீக்கிரமாகவே நான் ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம், போன வாரம் மார்க்கெட்டு நம்ம என்ன நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சி பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், மார்க்கெட்டு இதுக்குள்ளே தான் இருந்திருக்கான். இந்த பாக்ஸ் மாதிரி இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிருக்கான், வேறு எங்கேயுமே போகல, இதுக்குள்ளே தான். அதான் சொல்கிறது, நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் வரைஞ்சி நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம ட்ரேட் எடுக்க முடியுது அப்படின்னு பார்த்த மாதிரி உங்களுக்கு புரியும். இது மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் பாருங்கள். மண்டே அன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆகி இந்த சப்போர்ட்டுக்கு மறுபடியும் அடுத்த நாள் ஒரு கேப் அப் ஆகி மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு மறுபடியும் ஒரு கேப் அப் ஆனால் சின்னதாக ஒரு கன்சால்டேட் 2 நாள் அதே இடத்துல தான் ட்ரேட் ஆனால் அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டுக்குள்ளே தான். மறுபடியும் ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கேப் அப்பு, அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இப்போ அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கான். இப்போ மண்டே அன்றைக்கி மறுபடியும் என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு நீங்கள் அதிக டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வாட்ச் பண்ணுறேன். அதனால் அதோட மூமெண்ட்டை ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். என்ன பண்ண போகிறான், ரெஸ்டாரண்ட்லேருந்து எங்கே சப்போர்ட் போவான், அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 மினிட் கேண்டில் போட்டு பாருங்கள். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக அதை புரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு கேப் அப் ஆகி கரெக்டாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு கீழே வந்தவன் அப்படியே மேலே போயிட்டு மறுபடியும் கீழே மேலே 50,488 க்ளோஸ் வச்சு முடிச்சிருக்கான். இப்போ மண்டே அன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா மறுபடியும் இதே ரெஸ்டாரண்ட் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு 500 பாயிண்ட்டுக்கு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். 216 பாயிண்ட் இருக்குது. கண்டிப்பாக கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை உடைச்சான் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு 300 பாயிண்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து உடைச்சான்னு வச்சுக்கிங்களேன், இந்த சப்போர்ட்டுக்குள்ளே மறுபடியும் சின்னதாக ஒரு கேப் டவுனு, இல்லை இந்த சப்போர்ட் வரைக்குமே, இல்லை இது வரைக்கும் வச்சானா கூட மறுபடியும் கீழே போய்ட்டு இந்த லோ கன்சல்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குன்னு மண்டே அன்றைக்கி பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உண்மையிலே நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம், இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேடு நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. 1 lakh கேபிட்டல் வச்சு இந்த வாரம் நாங்கள் எடுத்த ட்ரேடு பார்த்திங்கன்னா 10 லாட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளில் 10 லாட்டு. இந்த மணி தான் டீப், இந்த மணி இல்லைனாலும் இந்த மணிக்கு பக்கம் தான் போயிருந்தோம். ஒரு 400 ரூபா 450 ரூபா ஸ்ட்ரைக்கு கூட ட்ரை பண்ணியிருந்தோம். எவ்வளோ ரிட்டர்ன் எடுத்தோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 5 நாளில் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா 490 பாயிண்ட் எடுத்திருக்கோம். 5ஆந்தேதி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டு உங்களுக்கு தெரியும். 5ஆந்தேதி அன்றைக்கி 100 பாயிண்ட் எடுத்தோம். உங்களுக்கு 6ஆந்தேதி அன்றைக்கி ஒரு 90 பாயிண்ட்டு. இங்கே எங்கே ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 7ஆந்தேதி 110 பாயிண்ட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டில். 8ஆந்தேதி ஒரு 100 பாயிண்ட்டு. 9ஆந்தேதி 90 பாயிண்ட் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இந்த இடத்துல எடுத்தோம். கண்டிப்பாக நான் வரும் நாட்களில் அந்த வீடியோலாம் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேங்க. லைவில் எடுக்கிறதே நான் ஷேர் பண்ணுறேன். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு. கண்டிப்பாக அதுவும் கொஞ்ச நாள் ஆகட்டுங்க. இப்போ தான் நாங்கள் ரன் பண்ணி போயிட்டுருக்கோம்.
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதை பற்றி ஒரு வீடியோ வந்து தெளிவாகவே நான் போடுறேன். உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும். 1 lakh கேபிட்டல் வச்சு இன்றைக்கி 73% எடுத்திருக்கோம் அப்படின்னா நீங்களே வந்து பாருங்கள், 1 மந்த்துக்கு தேவையான ரிட்டர்ன் வந்து 1 வீக்லேயே நம்மளுக்கு மார்க்கெட் கொடுத்துருக்கு. அப்போ இந்த வீக்கில் நம்ம இன்ட்ராடே பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் கரெக்டாக 5 என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிது. நம்ம ஓவர் ட்ரேடு இந்த வாரம் பண்ணவே கிடையாது. உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா நான் லைவ்லேயே வந்து உங்களுக்கு காட்டி நான் வீடியோ போடுவேன். இல்லை 2 ட்ரேட் பண்ணாலும் அன்றைக்கி நான் 2 ட்ரேட் எடுத்தோன்ட்டு வீடியோ போடுறேன். கூடிய விரைவில் லைவ்லேயே உங்களுக்கு P&L எத்தனை குவான்டிட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் முன்னாடி நான் போட்ட மாதிரியே எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறதையும் நான் போடுறேன். இனிமேல் சீக்கிரமாகவே நான் பண்ணுறேன், இன்னொரு 1 மந்த்துக்குள்ளேயே. அது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிறது இன்ட்ராடேயில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கிறது தான் அவசியங்க. ஏன்னா நான் இதெல்லாம் ஆரம்பத்தில் இந்த தவறெல்லாம் நிறைய பண்ணிட்டேன். 5 வருஷமாக நிறையா லாஸ் பண்ணிட்டேன். இதனால் எவ்வளோ விஷயங்கள் இழந்தேன் அப்படின்னு என் ஃபேமிலிக்கு தான் தெரியும். தயவு செஞ்சு அந்த மாதிரி தவறெல்லாம் செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருந்து யாரோ ஒரு மூலியமாக இல்லை எங்கேயாவது நீங்கள் கிளாஸ் வாங்குறீங்க, இல்லை ஒரு யூடியூப்பை ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை உங்கள் கூட இருக்கிற நண்பர் ரொம்ப வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு, அவரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள நம்புங்க. அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறீங்க, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி கற்றுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் மார்க்கெட்டில் லைவில் வந்து 1 லாட் 2 லாட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு கம்பல்சரியாக 70% மணி மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, சைக்காலஜி தாங்க உதவும். கண்டிப்பாக மீதி 30% ஸ்ட்ராட்டஜி இருந்தால் போதும். உங்களால் நல்ல ப்ராஃபிட்டுக்கு வரவே முடியும். நீங்கள் எவ்வளோ 10 லட்சம் வச்சு நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலும் உங்கள்கிட்ட சரியான வந்து அந்த என்ன சொல்லுவாங்க டிசிப்ளின் ட்ரேடிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மந்த் எண்டில் 10 பைசா கூட எடுத்துகிட்டு போக முடியாது. மார்க்கெட் எல்லாத்தையும் உருவி எடுத்துரும். இது என் லைஃப்பில் நிறையா வாட்டி நடந்திருக்கு. நான் 1 வாட்டி 2 வாட்டிலாம் வந்து கேபிட்டலில் காலி பண்ணல, பல வாட்டி பண்ணியிருக்கேன். இப்போ தான் இந்த 2024 தான் அதிலிருந்து வெளியிலவே வந்தேன் நான். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முன்ன நான் வந்து தனியாக நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ட்ரேடிங் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் திமிராகவே இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும் ட்ரேடிங்கில் அப்படி அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல 4 நண்பர்கள் இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, இல்லை யாரோ ஒருத்தர் மூலியமாக கான்டாக்ட் வச்சு அவங்க கூட வந்து சேர்ந்து ட்ரேட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட P&L ஷேர் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இவ்வளோ ட்ரேட் எடுத்தேன், இதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். இப்போ நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் ட்ரேட் பண்ணுறோம், 4 நண்பர்கள் சேர்ந்து தான் ட்ரேட் பண்ணுறோம். அப்போ நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், என்ட்ரி போகலாமா அப்படின்னு 4 பேர்த்துக்கும் எங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து கன்ஃபர்மேஷன். ஒருத்தர் சொல்லுவார், இல்லை வெயிட் பண்ணுங்கள், இன்னும் வந்து ஒரு மூமெண்ட் இருக்கும், இல்லை நம்ம இண்டிகேட்டர் இன்னும் வந்து பை கொடுக்கல அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வந்து மாறி மாறி சொல்கிறப்ப தான் நம்ம வெயிட் பண்ணி அந்த என்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைனா எனக்கு இந்த ட்ரேட் கிடைக்காம போயிருமே அப்படிங்கிற அந்த தனியாக இருக்கப்போ அந்த பயம் இருக்கும். ஐயோ முன்னாடியே எடுத்திருந்தா இன்றைக்கி ஒரே கண்டில் போயிடுச்சே, அதில் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாமே. இந்த மாதிரி தவறுலாம் நிறைய வாட்டி நான் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. பர்ஃபெக்டான என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2-3 ஃப்ரெண்டு வேணும், இல்லை யாராவது ஒருத்தர் கூட ஷேர் பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் அனுபவித்து நான் சொல்கிறேன். நான் தனியாக பண்ண காலத்திலலாம் நான் எவ்வளோ சித்திரவதைப்பட்டேன் தெரியுங்களா. ட்ரேடிங்கினால் வெறும் பணம் மட்டும் நான் இழக்கலை, மனது ரீதியாக நிறையா ப்ராப்ளத்தை நான் சந்தித்தேன். இதிலிருந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் என்னால் வந்து ப்ராஃபிட்டுக்கே வர முடியல, ஏன் மந்த் எண்டானால் லாஸ் ஆகிட்டே இருக்குது, ஏன் என்னால் வரவே முடியாதா, ட்ரேடிங் நான் பண்ணவே முடியாதா, எனக்கு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு அந்த இல்லையா, இந்த மாதிரிலாம் வந்து தேவையான பயம்லாம் இருந்தது. அதுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. உங்களாலேயும் முடியும், கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக நான் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக முழுசாக எந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு, நான் எந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், எங்கே என்ட்ரி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அது வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை நான் என்ன செய்கிறேன்,
நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன். ஏன்னா நான் வந்து உள்ளே வரப்போ அப்படி தான் வந்து நான் கவனித்தேன். யாராவது ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ப்ராஃபிட்டுன்னு ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்க்குறேன் அப்படின்னா முதல் வந்து அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதாவது வந்து லைவில் ட்ரேட் எடுத்திருக்காங்களா, இல்லை வந்து எங்கேயாவது சொல்கிறாங்களா சப்போர்ட் ரிசன்ட்டு நான் இந்த இடத்துல எடுத்தேன் அப்படின்னு ஃபாலோ பண்ணுறாங்களா, வீடியோ போட்டிருக்காங்களா, அந்த வீடியோவில் நான் என்ன பார்க்குறேன், அவங்க போட்ட வீடியோவுக்கும் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் ஏதாவது மிங்கிள் ஆகுதா, எங்கேயாவது ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி நிறைய வீடியோ நான் பார்த்தது உண்டு. அப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயமா இது முதல் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே நான் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதே புரிய ஆரம்பிச்சுது. இன்றைக்கி அந்த பர்ஃபெக்ட் என்ட்ரி ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு, ஒரு ட்ரேடு ப்ராஃபிட்னா அதோட க்ளோஸ் பண்ணிடணும். ரெண்டாவது அந்த ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுது அப்படின்னா மறுபடியும் என்ட்ரி கிடைச்சா ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா தாராளமாக வெளில வந்துட்டு பொறுமையாக காத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிதுன்னா நம்ம லாஸ் பண்ண ஸ்டாப் லாஸ் அடித்த அந்த அமௌண்ட்டு சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் 3 வாரம் இருக்குது இந்த மந்தில், நம்ம 73% எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் 3 வாரம் இருக்குது. 3 வாரத்துக்கு நம்ம ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. நல்ல என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம். நான் 1 lakh கேபிட்டலில் எப்படி நான் வந்து ஒரே மாதத்தில் நான் டபுள் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறதுலாம் ரொம்ப வந்து சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு வந்து ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட்டும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம வந்து கற்றுட்டோம் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேடிங் இன்ட்ராடே அதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து ரொம்ப வந்து பொறுமை வேணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வளர்ந்துக்கணும். இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இவ்வளோ பண்ணிட்டேன், இவ்வளோ பார்த்துட்டேன், வேண்டாம் இதுக்கு மேலே வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது, என்னை எப்படி நான் கண்ட்ரோல் வச்சுக்க போகிறேன், இதெல்லாம் நான் தனியாக இருக்கப்போ எனக்கு நடக்கவே இல்லை. இன்றைக்கி நண்பர்களோடு பண்ணுறப்ப அது ஈஸியாக வந்து நடக்குது. 1 lakh கேபிட்டலுக்கு நான் 5 லாட்டுக்கு மேலே எடுக்க மாட்டேன். நீங்கள் 5 லாட்டை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னாவே 33,700 ரூபாய் இன்றைக்கி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கலாம். இல்லை நான் வந்து நாங்கள் எடுக்கிறது 10 லாட் நான் எடுத்துகிட்ருக்கேன். 10 லாட் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மணிக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் கேபிட்டலில் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 70%, 70,000 ரூபா இல்லை 66,000 ரூபா அதிகபட்சம். இந்த 450 ரூபா 400 ரூபா ஸ்ட்ரைக்குள்ளே வந்தது அப்படின்னாவே உங்களுக்கு 60,000 ரூபா அப்படி தான் வரும். இப்போ மீதி உங்களுக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுது அப்படின்னா 30 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். நீங்கள் எப்படி வேணாலும் கணக்கு போட்டு பார்த்துங்க. பர்ஃபெக்டான என்ட்ரி எக்ஸிட்டு 1:3 வச்சு நம்ம வெளில வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீக்கில் ஒரு நல்ல ரிட்டர்னில் இருப்போம். எங்களுடைய டார்கெட்டு ஒரு வாரத்துக்கு 20%, ஒரு மாதத்துக்கே நாங்கள் 80% தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த வாரம் வந்து 73% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ நம்மளோட சைக்காலஜி தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. எந்த ஸ்ட்ராட்டஜியும் மார்க்கெட்டில் ஒரு 30% தான் ஒர்க் ஆகும். ஆனால் நம்மளோட சைக்காலஜி, ரெண்டாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டெல்லாம் நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்துடலாம். எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் சரிங்க, இல்லை எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எத்தனை வருஷம் வந்து அனுபவம் இருந்தாலும் சரி, எனக்கு இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் வந்து தடுமாறும், எத்தனை வருஷம் வந்து அவங்களுக்கு அனுபவம் இருந்தாலும் சரி, ஆனால் இன்ட்ராடே பண்ணுறப்ப யாராக இருந்தாலும் அந்த வந்து ஒரு பயம் வரும். அந்த எவ்வளோ வருஷம் ஆனாலும் சில டைம்லாம். ஆனால் அந்த அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே அவங்கள கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, அவங்களோட சைக்காலஜி, அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயம் 100% போயிடும். நான் ஓப்பனாக இன்றைக்கி சொல்கிறேங்க, 100% போயிடும். நீங்கள் நார்மலாக ட்ரேட் எடுக்கலாம், எந்த பயமும் இல்லாமல் ஃப்ரீயாக மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ண முடியும். அதை நம்ம வந்து தொடர்ந்து நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா யூடியூப் சேனலில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி எவ்வளோ வந்து நல்ல வீடியோக்கள் போட்டிருக்காங்க. மறுபடியும் நான் ஆரம்பிக்கணுமா ஃபஸ்ட்லேருந்து, அதெல்லாம் தேவையே இல்லை. எத்தனையோ சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். அவங்களாம் வந்து எந்த ஒரு பெய்ட் கோர்ஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா போட்டுட்ருக்காங்க. நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே நான் எடுத்த டைம் வந்து 6-7 வருஷத்தில் நிறையா மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கேன். நிறையா வீடியோ பார்த்து தான் உள்ளே வந்தேன் என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கு ஒதுக்கின டைம்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி கூட நான் எந்த டைமும் நான் ஒதுக்கலை. ஏன்னா அவ்வளோ விஷயத்தை நான் இதுக்காக செஞ்சுருக்கேன். அவ்வளோ டைம் எடுத்ததுனால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு
அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி இன்றைக்கி ஓரளவுக்கு எங்களால் வந்து முன்னாடி வர முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ட்ரை பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, அவசரம் இல்லை. மார்க்கெட்டு எங்கேயுமே போகாது. எந்த கண்டிஷன்லேயும் நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்தா போகலாம். மார்க்கெட்டு எவ்வளோ பெரிய மூவ் ஆகட்டும், எவ்வளோ பெரிய கேப் டவுன் ஆகட்டும், நம்ம நியூஸ் பேஸில் என்ன வேணாலும் நடக்கட்டும், நம்மளுக்கு வந்து நாம் பண்ண போகிறது இன்ட்ராடே. நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்டு 90 பாயிண்ட்டு தான். அது வந்து 9:15 11 மணிக்குள்ளே கிடைச்சா தான் எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அன்னைக்கு நோ ட்ரேட் அப்படிங்கிற ரூலை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் நல்ல ப்ராஃபிட்டுக்கு வர முடியும், உங்களாலேயும் நல்லா ட்ரேட் பண்ண முடியும். செஞ்சு பாருங்கள், பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இனி ஒவ்வொரு வீடியோவிலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைவில் நான் வந்து ஷேர் பண்ணுற முயற்சி பண்ணுறேன். ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகும். ஏன்னா சில விஷயங்களாக நான் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னால் எனக்கு நான் என்ன மாதிரி நாங்கள் ட்ரேட் எடுக்கிறோம், எந்த மாதிரி நாங்கள் சைக்காலஜிலேருந்து எப்படி எங்களால் வெளியில் வந்தோம், எப்படி நண்பர்களாக சேர்ந்து என்ன விஷயத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க. வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.